மகன் தூய் ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவா 6ஆம் அதிகாரம் 14வது 2 நாளிலும் பட்டணத்தை ஒரு தரம் சுற்றி வந்து சந்தித்து பாளையத்துக்கு இறங்கினார். இந்தபடியே 6 நாளும் செய்தார்கள். 7ஆம் நாள் அதிகாலையில் கிழக்கு வெளுக்கும்போதே எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார். அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 14-15 கடவுளுடைய பிரசன்னத்தில் அதிகாலையில் நிற்கக்கூடிய அனுபவம். தூய மார்க்கு என்பவர் எழுதின நற்செய்தி நூலில் பார்க்கும் பொழுது நாம் அநேக நேரங்களில் ஆண்டவராகிய இயேசு அவரை சுற்றி சுற்றி வந்த சீடர்களையும் பார்க்கிறோம். அற்புதங்களை பெற்றுக்கொண்ட அற்புதங்களை பார்க்கிறோம். இந்த நல்ல நாளிலும் கூட நாம் திருச்சபையாக ஒன்று கூடி கடவுளுடைய பிரசன்னத்தை அதிகமாக வாஞ்சிப்பது. இன்றைக்கு கடவுளுடைய பிரசன்னத்தை ஒன்றாக வாஞ்சிப்பது என்று சொன்னால் இன்றைக்கு அது மீடியாவிலே போய்விட்டது. காணொளி காட்சி மூலமாக ஜூம் என்று சொல்லக்கூடிய அந்த காட்சி மூலமாக ஆன்லைன் மூலமாக நாம் கடவுளோடு இருக்கின்ற அனுபவத்தை நாம் பெறுகிறோம். ஆனால் அது அவ்வளவு தூரம் சக்தி வாய்ந்ததா, ஆற்றல் வாய்ந்ததா, பலம் நிறைந்ததா என்பதை சொன்னால் அது தவறான ஒரு காரியம்தான். கடவுளோடு இருப்பவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி கொண்டு காடுகள், மலைகள், ஆறுகள், இவையெல்லாம் பாளையங்கள், இவை எல்லாவற்றையும் அவர்கள் கடந்து வரும்பொழுது கொடிய விலங்குகள், கொடிய இன்னல்கள், மழை, வெள்ளம், புயல் போன்ற பல காரியங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்திருப்பார்கள், தங்கள் சந்தித்திருப்பார்கள். ஆனால் அந்த நிலையிலும் கூட கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் விடாதபடி அதிகாலையில் எழுந்து அந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் சுமந்து கொண்டு அன்றைய தினம் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7 என்பது யூதருடைய வரலாற்றிலே மிக மிக முழுமையான நம்பர். அந்த 7 தான் முழுமை. கடவுளோடு இருக்கின்ற அந்த அனுபவம் 7 நாளும் நாம் ஆண்டவரோடு இருக்க வேண்டியவர்கள் என்பதை அடையாளப்படுத்துகிறது. இன்றைக்கு நாம் வாரத்தில் ஒரு நாள் வருவதே கடவுளுக்கு ஏதோ கணக்கு காட்டுவது போல நாம் ஆலயத்துக்கு வருகிறோம். கடவுளுக்கு ஏதோ நாம் வரி கொடுப்பது போல ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் வருகிறோம். அதுவும் தாமதமாக வருகிறோம். வந்துவிட்டு நம்முடைய காரியங்களை, நம்முடைய இடையூறுகளை, இன்னல்களை, பிரச்சனைகளை ஆலயத்திலே, ஆராதனையிலே பயன்படுத்துகிறோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்திலே யோசுவா ஆசாரிகளை கூட்டி கொண்டு வந்து அதிகாலமே எழுந்திருந்து அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் நாம் காலையில் எழுந்து கர்த்தரை தேடும்போது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், பாதுகாக்கப்படும். இன்றைக்கு உலகத்தில் இருந்து பாவ சிற்றின்பங்களிலிருந்து பெருத்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் அதிகாலையில் எழுகின்றவர்கள். ஜனங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும்போது விசுவாசத்தின் உலகத்தை சார்ந்திராத கிறிஸ்தவை பிரதிபலித்த மாறுபாடான வாழ்விலை அடையாளப்படுத்தினார்கள். கிறிஸ்துவை சேர்ந்தவர்களான வாழும் கூட தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிறவர்களாக ஒரே மனமுடையவர்களாய் ஒன்றாய் வாழ வேண்டும் என்கின்ற உண்மையைத்தான் கடவுள் இந்த நாளிலே வெளிப்படுத்துகிறார். 7 முறை யோசுவாவின் தலைமையிலே கர்த்தருடைய உடன்படிக்கை நகரத்தை சுற்றி வந்தார்கள். இன்றைக்கி நாம் ஒரு நாள் எழுந்திருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை தானே, விடுமுறை நாள் தானே, இதில் கொஞ்சம் தாமதமாக எழுந்திருப்போம். கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய கடமை என்னவென்று சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் என்பது அது கடவுளோடு இருக்கின்ற நாள், கடவுளுக்காக உழைக்கின்ற நாள். ஒரு அருமையான வாலிபன் ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு சில ஊதியத்தை பிரித்து ஆலயத்திற்கென்று தசம பாகமாக தன்னுடைய ஊதியத்தில் கொடுத்து வந்தான். ஒரு பகுதியை எடுத்து தெருவோரங்களில் இருக்கிற சிறு பிள்ளைகளை அழைத்து வந்து அவர்களை இன்ப சுற்றுலா அழைத்து செல்வதும்,
அவர்கள் விரும்பியதை வாங்கி உண்ணக் கொடுப்பதுமாக அவர் இருந்து வந்தார். ஒரு சமயம் ஒரு சிறுவன் கேட்டான், இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டில் எங்களால் செல்ல முடியுமா அண்ணா என்று கேட்ட உடனே அந்த வாலிபன் என்ன செய்தான், அத்தனை குழந்தைகளையும் செல்ல முடியாத அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைத்து சென்று உணவுகளை வாங்கி கொடுத்தான். பார்த்துவிட்டு அனைவரும் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சிறுவன் மாத்திரம் அந்த வாலிபனை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறான். அந்த வாலிபன் பார்க்கிறான், ஏனுப்பா சாப்பிடாம தம்பி இருக்கிற, நீ சாப்பிடு என்று சொல்லும் பொழுது அந்த வாலிபன் கேட்டவுடனே அந்த சிறுவன் கேட்டானா, அண்ணா நீங்கள் இயேசுவா என்று கேட்டான். இந்த வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை! நான் இயேசுவோடு இருக்கிறேன் என்பது பசியில் இருக்கிறவர்கள், வேதனையில் இருக்கிறவர்கள், துன்பத்தில் இருக்கிறவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், வெறுக்கப்பட்டவர்கள், புறந்தள்ளப்பட்டவர்கள், இவர்களிடத்தில் சென்று நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நாம் கட்டிடங்களையும் கோபுரங்களையும் கட்டி வைத்து கொண்டு நாம் ஆலயத்தை ஆராதனை செய்து கொண்டிருப்போம் என்பது அல்ல. ஆகவேதான் இந்த யோசுவா கர்த்தருடைய பெட்டியை தூக்கி கொண்டு நகரத்தை சுற்றிலும் 7 முறை